அடுத்த question, how many seismic zones grouped in India? மொத்தம் ஜியோகிராஃபிலேருந்து உங்களுக்கு 17 questions வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா லயான். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரீஸில் நம்ம குரூப் 1 2019 கொஷின் பேப்பரில் கேட்ட ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம சயின்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. நீங்கள் அதை பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். இப்போது ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தம் ஜியோகிராஃபிலேருந்து உங்களுக்கு 17 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன கொஷின் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ எந்த டே அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். நீங்கள் அதில் என்ன ஆன்சருன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் வந்துட்டு கரெக்ட். ஸோ 21 ஜூன் வந்து சம்மர் சாலிடைஸ் மோர் ரேடியேஷன் ரிசீவ்டு பை நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் 22 டிசம்பரில் வந்துட்டு சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து மோர் ரேடியேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ 23 செப்டம்பர்னு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி செஸ்மிக் ஜோன்ஸ் குரூப்ட் இன் இந்தியா? ஸோ இந்தியாவில் எத்தனை செஸ்மிக் ஜோன்ஸ் வந்து இருக்கு? ஸோ ஆன்சர் வந்து 4. அடுத்து சபர்மதி ரிவர் ஃப்ளோயிங் ஸ்டேட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்ஸில் வந்துட்டு சபர்மதி ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது? ஆன்சர் வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் குஜராத். அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு பிளாக் சாயில் கன்சிடர் த ஃப்ளோயிங். ஸோ இந்த பிளாக் சாயில் பற்றி இங்கே கொடுத்துருக்கிறதுல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு? ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 3. ஸோ உங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்ட். ஸோ இது கிளேயாக இருக்கும், டீப்பாக இருக்கும், அப்புறம் வந்துட்டு வெட்டாக இருக்கும்போது ஸ்ட்ரிக்கியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும்போது ஸ்ட்ரிங்க் ஆகும். அடுத்து இது வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரை வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுக்கும். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா டியூ டு டேஷ். ஸோ எதனால இந்தியாவில் பல வித்தியாசமான வெஜிடேஷன் வந்து பல பார்ட்ஸில் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. எதனாலனா அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நேரம் மழை பெய்யும், இன்னொரு இடத்துல இன்னொரு நேரம் மழை பெய்யும். ஸோ அதனால தான் அது அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து த அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் இஸ் டியூ டு டேஷ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் கரெக்டு? ஸோ எதனாலனா பார்த்தீங்கன்னா கான்க்ளேட் ஃப்ளோர் இன் அர்பன் ஏரியா, லோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் த சாயில். அடுத்து இன்டர்போல் அப்படின்றதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்கு? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா லயான். அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஸோ ஆன்சர் வந்து போத் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டு, தேர்ட் மட்டும் தப்பு. ஸோ தமிழ்நாடு வந்து கெட்ஸ் மச் ரெயின்ஃபால் டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றது தப்பு. அடுத்து கோல்டன் குவாட்ரிலேட்டரல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் கொல்கட்டா இஸ் டேஷ். ஆன்சர் வந்து 1684 கிலோமீட்டர். அடுத்து which of the following is recognized as a regional tsunami service provider for Indian Ocean region? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ அடுத்து ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ஆன்சர் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் அப்படின்றத 1948 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைனிக் ஸ்கூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ் ஆஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்ட் த ஹேவ்லாக் ஐலாண்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீநேம்ட் ஆஸ் டேஷ். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கிற ஹேவ்லாக் அப்படின்ற அந்த ஐலாண்டை என்னென்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க? ஆன்சர் வந்து ஸ்வராஜ் திவீப் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ரிவர்ஸ் வந்து ஃபேமஸ் டவுனோட மேட்ச் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. ஸோ கங்கா வந்து பனாரஸ், நெக்ஸ்ட் வந்து பிரம்மபுத்திரா வந்துட்டு குவாஹாத்தி, அடுத்து யமுனா வந்து ஆக்ரா, தப்தி வந்து சூரத்.
அடுத்து which type of forest grow well in the area receiving rainfall exceed 250 cm and temperature is 25 degrees Celsius to 27 degrees Celsius. ஸோ எந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் இந்த ரெயின்ஃபாலும் இந்த டெம்பரேச்சரும் இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அடுத்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றது டைகர் கன்சர்வேட்டிவ் ஸ்கீம் அண்ட் அதை வந்து 1983 April 1 லான்ச் பண்ணியிருக்காங்க. 27 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஸ்டேட்லனா 17 ஸ்டேட்டில். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கரெக்டாக தப்பா? ஸோ ஆன்சர் வந்து 1 3 கரெக்டு, லான்ச் டேட் வந்து தப்பு. அடுத்து which type of rainfall is closely associated with equatorial region? ஸோ equatorial region ரிலேட்டடான ரெயின்ஃபால் வந்து எது? ஸோ ஆன்சர் வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அக்கர்ஸ் டியூரிங் டேஷ். டெம்பரேச்சரோட இன்வர்ஷன் எதனால நடக்கும்? ஸோ ஆன்சர் வந்து லாங் வின்டர் நைட் அண்ட் கிளியர் ஸ்கை. ஸோ இதோட வந்துட்டு உங்களுக்கு 17 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜியாகிரஃபி ரிலேட்டடான எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேருந்தும் நான் வந்து சால்வ் பண்ணி போட்டுட்டு வரேன். ஸோ நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து வாட்ஸ்அப், மெயில் ஐடி அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெப்சைட்லேருந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன டவுட்னாலும் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் அண்ட் மெயில் ஐடியில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.